அது அதுக்குள்ள நேரம் அடிக்குது. இவ்வளோ சீக்கிரம் விழுந்துருச்சா? ஐயோ. சரி, ஏஞ்சிக்கலாம். திரும்பி இன்னொரு நாள் ஆரம்பிச்சிருச்சு. இதையும் ஓட்டணுமா? இப்போ என்ன தான் பண்ணுறது? போர் வேற அடிக்குதே. சரி, சும்மா வெளியேவாது போகலாம். பசியில் கண்ணை கட்டுதே. ஐயோ. இருக்கிறது இவ்வளோதான். இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். வேறு வழி இல்லை. சூடு வேற ஆறிச்சு போல. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறது? நம்மளுடைய ஃபேவரட் கஃபேக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். அங்கே தான் புச்சுக்குட்டி இருப்பான். எஸ், வந்துட்டே. தனியாக சுற்றுறது நல்லா தான் இருக்கு. எப்படியோ என்னை நானே கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு நல்ல கஃபேயை பார்த்து வண்டியை நிப்பாட்டணும். இங்கே தான். சார், எனக்கு ஒரு காஃபி ப்ளீஸ். சார், ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்கள் காஃபி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். ஹே, அது என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட் ஆச்சு. வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். நல்லா இருக்கே. யார் அது சிரிக்கிறது? என்ன? உனக்கு இது வேணுமா? நான் தூக்கி போடுறேன். இப்போ பொடி. குட் பாய். நல்லா வளர்ந்துட்ட நீ, தெரியுமா? யார் அவன்? நம்மள மாதிரியே தனியாக இருந்துட்டு ஜாலியாக இருக்கான். ஹே, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ யாரை பார்க்குற? ஐயோ, பார்த்துட்டானே. என்ன பண்ணுறது? ஐயோ, என்ன பார்த்தா இப்படி ஓடுறான்? ஐயோ, எனக்கு ஒரே எம்பாரசிங்காக இருக்கே. நான் பார்க்கும்போது அவன் என்னை பார்த்துட்டான். அவன் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான்? என்ன இது, வேலையில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அவன் என்னை அப்படி பார்த்து பயந்து ஓடுறான். ஒரு வேளை என்னை சைட் அடிச்சிருப்பானோ? வாய்ப்பில்லை. பேசாமல் அவன் ஐடியா தேடி பார்க்கலாம். இருப்பான்ல. எனக்கு அவன் பேர் கூட தெரியாமல் நான் எப்படி தேடுறது? நான் ஏன் லூஸ் மாதிரி யோசிக்கிறேன்? தேடு, இருந்தாலும் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். என்ன இது? இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. எனக்கு கடுப்பு ஏற்றுது. ஒரு நிமிஷம். இப்போ நான் அவனோட ஐடி தேடிட்டு இருக்க மாதிரி அவன் என்னோட ஐடி தேடிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? ஐயோ, என்னால் தேடுவானே. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் தோணுதே. தேடினானா என் பேர் கூட தெரியாது. எப்படி தேடுவான்? என்ன இது, உன்னோட ஐடி கிடைக்காது போலே. இன்ஸ்டா ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். அவன் மூஞ்ச பார்த்த மாதிரி எந்த மூஞ்சும் கிடைக்கல. என் வீடியோவே நல்லா தான் இருக்குப்பா. இதே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் போல். பரவாயில்ல, ஹார்ட்டெல்லாம் வந்திருக்கேன். இதானது? ஐயா, ஐடி கிடைச்சிருச்சு. ஒரு மெசேஜை போடுவோம். சிங்கு சிங்க யாவண்டா அவன் மெசேஜை போட்டது? ஐயோ, இந்த ப்ரொஃபைலில் இருக்க மூஞ்சி எங்கேயோ பார்த்துருக்கனே. ஓஹோ, அவன்தான். ஆய் வருது. என்ன இது, ஆன்லைனில் தான் காட்டுது. அப்புறம் ஏன் என்ன ரிப்ளை பண்ணாமல் இருக்கான்? ஒரு வேளை வேணும்னே அவாய்ட் பண்ணுறானா? இன்னொரு மெசேஜ் போடுவான். அச்சோ, இன்னொரு மெசேஜ் வந்துருச்சு.
இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது. ஜிம்மன் கிட்ட சொல்ல வேண்டியதுதான். ஐயா, நேத்திலிருந்தும் பிரச்சனை தாங்க முடியல. எதுக்கு கூப்பிடுடா? என்ன விஷயம் சொல்லு. இல்லை ஜிம்னு, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. உங்ககிட்ட நான் இதை மறுபடியும் சொல்லியிருப்பேன், ஆனால் சொல்கிறதுக்குள்ளே என்னென்னமோ ஆகிப்போச்சு. அதான் சரி, அதை விட. அதான் நான் இப்போ வந்துட்டேன்ல, என்ன விஷயம்னு சொல்லு. ஆகிப்போச்சு ஆரம்பம். அது என்னென்னா, நேற்றுக்கு நான் வீட்டில் போர் அடிக்குதுன்னு சும்மா வெளியே போனேன்னா, அப்போ அங்கே ஒருத்தனை பார்த்த நாய்க்குட்டியோட அழகாக விளையாடிட்டு இருந்தான். எனக்கு வேறு நாய்க்குட்டின்னா ரொம்ப பிடிக்கணும், உனக்கே தெரியும்ல. எனக்கு ஆங்கிலன்ற ஞாபகம் வந்துருச்சு. அவன் விளையாடிட்டு இருந்த பார்த்ததும் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருந்தோன்னா அவன் என்னை பார்த்துட்டான். நான் வேறு அவன் என்னை பார்த்ததில் பயந்து குடுகுடுன்னு ஓடினா கீழே விழுந்துட்டேன். அதை பார்த்து சிரிச்சானா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நைட்டு மெசேஜ் வந்துருச்சுடா எனக்கு. இரு எதில் மெசேஜ் வந்துச்சு? ஏன்னா நீ பாட்டு சொல்லிட்டே போயிட்டுருக்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஆளை விடுற, அடே நீ வம்பளை இழுத்து விட பார்க்குறியா என்ன? ஏன் நான் ஒன்றும் பண்ண சொல்கிறேன். பண்ணாமல் எப்படி அவன் அப்படி பண்ணான்? நான் எதுவும் பண்ணலடா, நான் எதுவுமே பண்ணல. அவனை பார்த்து பயந்து ஓடிட்டேன். நீ வந்து அவனை பார்த்து ஓடினால தான் அவன் வந்திருக்கான். நீ என்னை இதுலேருந்து காப்பாற்றுவேன்னு பார்த்தா இப்படி போட்டு திட்டுறியே. இந்த பஜனை பாடுற வேலையாட்ட வச்சுக்காத. அவனை விட்டு ஓடுறப்ப எனக்கு ஃபோன் பண்ணியா? என்கிட்ட கேட்டு பண்ணியா? இல்லை, அப்புறம் எதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் என்கிட்ட வர? சொல்லு. அதுவே எதிர்பாராமல் நடந்துச்சுன்னு சொல்கிறேன், ஏன்டா இப்படி பண்ணுற? ஆமாம், இனிமேட்டு எல்லாமே வந்து எதிர்பாராமல் தான் நடக்கும். அப்போ நீயும் வந்து எல்லாத்தையுமே எதிர்பாராமல் சால்வ் பண்ணு, சரியா? எனக்கு கூப்பிடுதா? இந்த பார், நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன், பார்த்துக்கோ. இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? நான் இப்போ என்ன சொல்கிறேன், இப்படி மூஞ்சி கட்டு போகிறேன். என்னால் இதில் ஹெல்ப் பண்ண முடியாது. நீ எங்கன்னா போய் அடி வாங்கின்னு வர, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? ஏய் ஜிமின், என்ன இங்கே நின்று கற்றுக்கிட்டு இருக்க? டீட்டியை வேண்டாம் அவன் கொடுக்கால. சும்மா பாருடா ஜங்குக்கு, நானும் என்ன தான் பண்ணுறது? எங்கன்னா போய் மாட்டிக்கின்னு வந்து என்ன ஹெல்ப் பண்ணுன்றான், நான் என்ன பண்ண முடியும்? ஏன் என்னாச்சு? என்ன ஹெல்ப்பு? ஒரு ஹெல்ப்பும் இல்லை. அப்படியா? எந்த ஹெல்ப்பும் இல்லையா? என்ன கொழுப்பு இருக்கணும் எனக்கு. அவனை ஏன்டா அப்படி பார்த்துட்ருக்க? இல்லை, இவன் எப்படி உனக்கு தெரியும்? யார் இது? இதுவா? என் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். ஏன் என்னாச்சு? ஃப்ரெண்டா? ஆமாண்டா, அதுக்கு என்ன நீ மூஞ்சி எப்படி வச்சிட்ருக்க? சரி, என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். அப்புறம் பார்த்து வீட்டுக்கு போயிடுங்கடா. ஏன் என்னாச்சு? ஏன் அப்படி முடிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பார்த்தா என் பயந்து ஒரு நாள் நான் கேட்க போகிறதில்ல. ஆனால் நீ ஆன்லைன்லேருந்துட்டு ஏன் மெசேஜ் பண்ணல? ஐயோ, இவ்வளோ பணம் கேட்குறானே, எப்படி சமாளிக்கிறது? அது யாருன்னே தெரியாமல் எப்படி நான் மெசேஜ் பண்ணுறது? அதான் அப்படி. ஆமாம், நீ சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான். என் பேர் ஜங்குக், நான் ஜிமினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். இனிமேட்டு நான் உனக்கு ஸ்ட்ரேஞ்சர் இல்லைல்ல? ஐயோ, சரியான ப்ளே பாயாக இருப்பேன் போல். ஆமாம், இனிமேட்டு நீங்களும் நானும் ஸ்ட்ரேஞ்சர் இல்லை தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் ஜிமினுடைய ஃப்ரெண்டாக இருப்பீங்கன்னு சொல்லி. ஈவன் நான் கூட எதிர்பார்க்கல. சும்மா நடந்து போகும்போது தான் ஜிமின் கூட நீ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தேன். வேணும்னு தான் வந்தேன். நீ நர்வஸ் ஆகல? யாரா நீ? பயப்படுவேன்னு தெரிஞ்சு வந்திருக்கா? வேணும் தான் அப்போ வந்தீங்களா நீங்கள்? அது அப்படியும் சொல்ல முடியாது, ஆனால் அப்படியும் சொல்லலாம். எனக்கு என்னமோ தெரியல, நான் இது வரைக்கும் யார்கிட்ட இப்படி பழகினது கிடையாது. உங்களை பார்த்ததும் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன். மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலன்னா திரும்ப மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நேரில் மீட் பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல. இனிமேட்டு டெய்லி மீட் பண்ணிக்கலாம். எனது டெய்லியும்னா புரியல எனக்கு. டெய்லியும்னா நான் என்னைக்காவது ரேண்டமாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், இல்லைனா உங்களுக்கு என்றைக்காவது ஃப்ரீ டைம் இருக்கும்போது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம 2 பேரும் வந்து சும்மா அப்படியே மீட் பண்ணி பேசலாம் இல்லையா? அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லையே.
பழகுறது நல்லது தானே. ஐயோ மாட்டிக்கிட்டு தவிக்கிறேனே. ஆ நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். பழகுறது தப்பு இல்லை. சரி எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் சரிங்களா? அதுக்கு நாளைக்கே இல்லை, என்னைக்காவது மீட் பண்ணலாம். ஓகே. ம். எப்பா ஆளை விட்ற சாமி. ஆ, தப்பிச்சு வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. ஆ, அப்பாடா, படுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு அவன் ரொம்ப ஓப்பனாக பேசினானே, ஆனால் பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கா. மெசேஜ் எதுனா பண்ணியிருக்கானா? ஆஹா, அது எப்படி பண்ணியிருப்பான்? வாய்ப்பில்லை. பாத்ரூம் போய்ட்டு வருவோம்மா. தண்ணி தாக வேற எடுக்குதே. கண்ட நேரத்தில் இப்போ என்னென்னமோ பண்ணுது. ஷோ, எனக்கு எதுக்கு அவன் ஞாபகமாகவே இருக்க தெரியல. ஒருவேளை இதை தான் லவ்னு சொல்லுவாங்களா? சி, இன்றைக்கி தானே பார்த்து எப்படி லவ்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணிகிட்ருப்பான்? ஒரு மெசேஜ் போட்டு விடுவோம். இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன் மெசேஜ் வந்திருக்கு. எனது ஹாய், என்ன பண்ணிகிட்ருக்க? தூங்கிட்டியாவா? இவன் சரியான பைத்தியமாக இருப்பான் போல். நைட் டைமில் தூங்காமல் என்ன பண்ணுவாங்க? இரு, நான் தூங்கவே இல்லை. என்ன பார்த்துட்டு மெசேஜ் இல்லை. வந்துருச்சு. இல்லை, இனிமேல் தான் தூங்கணும். ஆனால் பரவாயில்ல, மெசேஜ் வராதுன்னு நினச்சேன், வந்துருச்சு. அவ்வளோதான், இனிமேட்டு இப்படியே பிக்கப் பண்ணிக்க வேண்டியது தான். க்யூட். அவள் எவ்வளோ அழகாக இருந்தான். இன்றைக்கி மொத்தமாக குழம்பு நிற்கிறப்ப கூட அவ்வளோ க்யூட்டாக இருந்தான். ஐயோ, என்னமோ தெரியல, அவனை பார்த்தா மட்டும் இந்த ஃபீல்லாம் வருது. எப்போ சொல்ல போகிறேனோ இல்லை, எனக்கும் வரா மாதிரி அவனுக்கும் வருமா? வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு தூக்கமாக வருது. ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். என்னடா இவ சொல்ல வேண்டியதெல்லாம் முன்னாடி சொல்லாமல் பின்னாடி சொல்கிறாளேன்னு தானே பார்க்குறீங்க. எனக்கு புரியுது. ஆக்சுவலி இது நான் பண்ண ஒரு நியூ ட்ரை. உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நான் வந்து பண்ணிட்டேன். முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன் இது மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக ஏஐ டூல்ஸ் வந்து எனக்கு சரியாக கிடைக்கல. அதனால் நான் இதை மாதிரி ட்ரை பண்ணேன். இப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? எப்படி இந்த வீடியோ முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் இந்த வீடியோவுடைய நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் உடனே வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ மட்டுமே நான் ஃபுல்லாக எடிட்டிங்கோடு முடிக்கிறதுக்கு எனக்கு மோர் தென் 5 hours கிட்ட ஆச்சு. என்னமோ தெரியல, இந்த மாதிரி எடிட் பண்ணுறப்போ ரொம்ப டைம் ஆகுது. இருந்தாலும் நான் அப்படியே பழகிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ எப்படி இருந்தது? எதனாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் மை பெஸ்ட். ஓகே, பாய் டியர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோக்காக நெக்ஸ்ட் பார்ட்காக கொஞ்சம் காத்துருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக கொடுக்குறேன். ஓகே, பாய் எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல்.